பவுன் எங்கே இரு. மேடம் மேடம் வாங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்லங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? சொல்லுங்க, நான் தனியா தான் இருக்கேன். மேடம், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க மேடம். என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல மேடம், நான் அடிக்கடி இங்க வர்றது உங்களுக்கு தொந்தரவா இருக்கலாம். ஏன்டா அங்க அடிக்கடி வரான்னு உங்க மனசுக்கு தோணி அதை நீங்க என்கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க கேட்காமலேயே சில உதவிகள் நான் உங்களுக்கு பண்ணனது உங்களுக்கு வித்தியாசமா படலாம். இந்த மாதிரி உங்க மனசுல ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு வெளிப்படையா சொல்லிடுங்க. மேடம், நான் உங்களை மாதிரி படிச்சவன் கிடையாது. தான் தோன்றித்தனமா அலையிறவன். மனசுல படுறத பண்ணிடுவேன், வாயில வர்றத பேசிடுவேன். யோசிக்க வராது. பின்னாடி என்ன வரும்னு கணக்கு போட்டு எனக்கு பேச தெரியாது. ஏன்னா நான் அப்படி வளர்ந்துட்டேன். சிவதாஸ், நீங்க சொல்றது எல்லாமே கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நான் என்னை பத்தி முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு அப்பா கிடையாது. நான் கண்ணை முழிச்சு பார்க்கறதுக்குள்ளேயே அந்த ஆள் கண்ணை மூடிட்டாரு. எனக்கு அம்மா மட்டும்தாங்க. அவங்க என்ன கண்ணுக்கு கண்ணா வச்சு வளர்த்தாங்க. ஆனா அதுவும் நீடிக்கல. என்னை நடு வழியில விட்டுட்டு அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. சாரி. ஒண்ணு தெரியுமா மேடம், எங்க அம்மாவுக்கும் உங்க பேர் தான் அபி. முழு பேரு அபிராமி. அப்படியா? ஆமா மேடம். அட பாவி, போட்டாயா ஒரு போடு. இவங்க அம்மா பேரு கருப்பாய் தானே. எப்போ அபிராமியானாங்க? எனக்கு உங்க பேரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு என் அம்மா பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உலகம் வேற மாதிரி இருக்கு மேடம். அது எல்லாத்தையும் தப்பாவே பார்த்து பழகிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு உதவி பண்றது கூட பல பேர் தப்பா தான் பேசுறாங்க. யார் தப்பா பேசுறாங்க? அதை விடுங்க மேடம், அது முக்கியம் இல்ல. இல்ல, சொல்லுங்க, யார் தப்பா பேசுறாங்க? மேடம், அது யார் சொன்னாங்கங்கிறது விஷயமே இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ளீஸ், யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. சொல்றதுக்கு தயக்கமா தான் இருக்கு. நான் ஒரு சாதாரண விளக்கம்லாம் வேண்டாம். யார் அப்படி சொன்னது அதை முதல்ல சொல்லுங்க. சரிங்க மேடம், நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் சொல்றேன். நம்ம தொல்காப்பியன் தான் அப்படி சொன்னாரு. என்னது? தொல்காப்பியனா? அவரா அப்படி சொன்னாரு? ஆமா மேடம். என் வீட்டுக்கு வந்து நான் ஏதோ தப்பான நோக்கத்துல தான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு மேடம். இது மாதிரிலாம் எனக்கு நினைக்க தோணாது மேடம். மேடம், நான் ரவுடி தான், கட்ட பஞ்சாயத்து பண்றவன் தான். ஆனா இது மாதிரிலாம் எனக்கு பழக்கம் கிடையாது. அவர் என்னன்னா அப்படி இப்படின்னு. சரி, இத பத்தி நீங்க ஒண்ணு வருத்தப்பட வேண்டாம். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கல? சேச்சே, நான் அப்படி நினைக்கல. எனக்கு அது ஒண்ணு போதும் மேடம். நான் வரேங்க. ஓட்டா கேக்குற? இல்லண்ணே, அதுவா வந்து காதுல விழுந்துச்சுண்ணே. இப்ப நீங்க கொடுத்த மாதிரி. அண்ணே, சும்மா சொல்லக்கூடாதுண்ணே. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டப்போ ஐஸ் தண்ணியை கரைச்சு காதுல ஊத்துன மாதிரி உடம்பெல்லாம் சும்மா குளு 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 குளுன்னு ஆயிடுச்சுண்ணே. எப்படிண்ணே உங்களால அப்படிலாம் பேச முடியுது? பவுனு, எந்த மேட்டரா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு முன்னால நாம முந்திக்கணும். அதான் டெக்னிக். அண்ணே, கோச்சக்கூடாது. இத்தனை நாளா முரட்டுத்தனமான ரவுடியா மட்டும்தான் இருந்தீங்க. ஆனா இப்ப மூளையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு என்ன மாதிரி.
ஆ? அண்ணே வர வர ஒயிட் காலர் கிரிமினலா ஆயிட்டு வரீங்கண்ணே. என்ன பண்றது? மேடம் படிச்சிருக்காங்கல்ல, நாம அவங்க லெவலுக்கு வர வேண்டாமா? ஆமா அண்ணே, நீங்க சொன்ன கதையிலேயே அந்த அம்மா சென்டிமெண்ட் தானே சூப்பர் மேட்ரு. ஆமால, ஒரு தமிழ் பட ரேஞ்சுக்கு. அண்ணே நீங்களே உங்க அம்மாவை காலி பண்ணிட்டு எப்படின்னா உங்களால இப்படிலாம் கதை விட முடியுது? தப்பா பேசாத. எங்க அம்மாவை நான் காலி பண்ணல. பிறகு அட வழக்கமா வாசக்கால காலை வச்சு தான் நான் வீட்டுக்குள்ள போறது. அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா வாசக்கால காலத்தை வச்சு படுத்திருந்தாளா? என்ன ஒரே இருட்டு, கண்ணு வேற தெரியல, லைட்டா மப்பு வேற. காலை வச்சனா கண்ணை மூடிட்டா மவராசி. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வழக்கமா கோழி மிதிச்சு குஞ்சு சாவமா என்ன? என் கதையில குஞ்சு மிதிச்சு கோழி செத்து போச்சு. எல்லாம் அம்மாவனோட தலையெழுத்து. ஆமா, நீ கூட மத்தியானத்துல தூங்குறியாம? எதுக்கும் பாத்துக்கப்பா, உன் கழுத்துலயும் நான் காலை வச்சிட போறேன். இல்லண்ணே, நான் தூங்கவே மாட்டேன்னு நீங்க முடிச்சுக்கிட்டு இருக்க. உன் கழுத்து சேஃப்டிக்காக சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி போ, பின்னால தோத்திக்க போ. சிவதாஸ் கிட்ட எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசுனீங்க துல்ஸ்? நான் பேசுனது உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கிறதும் பிடிக்காததும் அடுத்த பிரச்சனை. நீங்க சிவதாஸை வீடு தேடி போய் பேசிட்டு வந்தது எனக்கு வித்தியாசமா படுது. எனக்கு கூட சிவதாஸ் நம்ம கிட்ட இப்படி அதிகப்படி அக்கறை காட்டுறது ரொம்ப வித்தியாசமா படுது. என்ன சொல்றீங்க தோல்ஸ்? உஷா, ஒரு அடிப்படையான விஷயத்த நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கணும். சிவதாஸோட தொழில் வேற, அவனுடைய நடவடிக்கைகள் வேற. நம்மளோட தொழில் அப்படி இல்லை. ஒரு ரவுடித்தனமான ஆள் கூட நாம வெளிப்படையா லிங்க் வச்சுக்கிறதும் அவன் நம்ம தொழில் நடவடிக்கைகளை இன்வால்வ் ஆகுறதும் சரியா இருக்காது அபி. ஒரு தேவையில்லாத கலர் நம்ம மேல படிஞ்சிடும். அதனால அவன் கூட அதிகமா டச் வச்சுக்காம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைச்சேன். ஸோ அவன்கிட்ட போய் அந்த மாதிரி பேசிட்டு வந்தேன். தோல்ஸ், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சிவதாஸ் நம்மளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஆஃபீஸ் கொடுத்திருக்காரு, புது ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு, அதுக்கான ஃபைனான்ஸையும் வாங்கி கொடுத்திருக்காரு. அவரை போய் நீங்க இப்படி பேசுறீங்க? ஒருத்தர் தானா முன் வந்து இத்தனையும் செய்யறது ஒரு விதத்துல வித்தியாசமானதான் உஷா. சரி, அதை விடுங்க. சிவதாஸ் செய்யற எதுவுமே இலவசம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அத்தனையும் கடன். அவன் பண்றது எல்லாத்தையும் நம்ம திருப்பி கொடுத்தாகணும். இதோ பாருங்க, நல்ல வட்டிதாரின்னு சொன்னா கடன் கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனா கஷ்டம்னு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம மலைச்சு நிக்கும் போது தானா வந்து நமக்கு உதவி செஞ்சது சிவதாஸ் தான். அபி, நீங்க 1000 சொல்லுங்க, எனக்கு இது சரியா படல. எனக்கு என்னமோ நாம சிவதாஸோட கண்ட்ரோல்ல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம்னு தோணுது. இத பாருங்க அபி, எப்பவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. சாதாரண ஆளுங்களே மாறிடுறாங்க, அதுவும் சிவதாஸ் மாதிரி ஆளுங்கள்ட்ட. இதோ பாருங்க, நாம எவ்வளவு தூரம் கவனமா இருக்கணுங்கிறத பத்தி யோசிக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இதோ பாருங்க, நாம இப்ப சிவதாஸோட இடத்துல இருக்கோம். இந்த இடத்துக்கு கண்டிப்பா நாம ஒரு அக்ரிமெண்ட் போடணும். அக்ரிமெண்ட் போடாம நாம இங்க இருக்கிறது எனக்கு சரின்னு படல. அவ்வளவுதானே? சரி, அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. அபி, உனக்கு இது ஓகேவா? ஏய், தொல்காப்பியன் சொல்றதை கேட்போம். அக்ரிமெண்ட் போட்டுடலாம். ஓகே, என்னமோ பண்ணுங்க. நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறம் துல்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? நீங்க சிவதாஸ் கிட்ட தப்பான நோக்கத்துல தான் அவர் என்கிட்ட பழகுறாருன்னு போய் கேட்டீங்களா? ஆமா. ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? இந்த குணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? ஏன் இப்படிலாம் தேவையில்லாம சிந்திக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொன்னத சிவதாஸ் அப்படியே மறைக்காம என்கிட்ட வந்து சொன்னாரு. இதுல இருந்து உங்களுக்கு புரியல சிவதாஸ் கிட்ட எந்த தப்பான எண்ணமும் இல்லைன்னு? இருக்கிற பிரச்சனைகளே போதும் தொல்காப்பியன். நீங்க வேற புதுசா ஏதாவது உருவாக்காதீங்க. உருவாக்கி என்ன வேதனைப்படுத்தாதீங்க ப்ளீஸ்.
நீங்க சொல்றது எதுவுமே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அவங்க கிட்ட பேசிட்டே இருக்கீங்க? இதோ பாருங்க, அபி சிவதாஸோட சூழ்ச்சி தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க இந்த உலகத்தை புரிஞ்சுக்காம இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக சிவதாஸை பத்தி அவங்கள்ட்ட சொல்லாம இருக்க முடியாது. திரும்ப திரும்ப சொல்லுவேன். என்னைக்காவது ஒரு நாள் சிவதாஸை பத்தி அவங்களுக்கு புரியும். நாசமா போறவளுங்க என் பையனை மயக்கி என்னமோ பண்ணிவிட்டாளுங்க. ச்சே, போச்சு, எல்லாம் போச்சு. நான் எவ்வளவுலாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். டேய் பாஸ்கரா, உனக்கு என்னமோ ஆயி போச்சுடா. இல்லனா அந்த வீட்டு வாசப்படியை நீ மிதிச்சிருப்பியா? அவளுங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டு அந்த வீட்டு படி ஏறிட்டியாடா பாவி பாவி. கேமா பொலமிட்டே இருக்க? டேய் பொலம்பாபா, என்னடா பண்ண சொல்ற? ஏன் வயிற்றுல வந்து பிறந்துட்டு இப்படி ஒரு மானகெட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே? அப்படி என்னடி தப்பு பண்ணிட்டா? எல்லா விஷயத்தையும் இப்படி பேசி பேசியே பெருசாக்கிக்கிட்டு இருக்கியே. நீ ஏன் பேச மாட்ட? அவன் உன் ஆசை மருமக வீட்டுக்குள்ள போயிருக்கான். உன் மனசுக்குள்ள அப்படியே பால் பாயசம் சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. அப்படியே 4 தடவை போய் மெல்ல இவன் அந்த வீட்டு ஆளா மாறி பழையபடி அந்த சிரிக்கையோட சேர்ந்து வாழணுங்கிற நப்பாசம் உனக்கு இருக்குல்ல? டேய் பாஸ்கரா, நல்லா கேட்டுக்கடா, கேட்டுக்க. உங்க அப்பனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அது ஒரு காலத்திலயும் உருப்படாத விஷயம்னு அர்த்தம். இத்தனை நாளா நம்ம அப்படிதானடா நினைச்சிட்டு இருந்தோம். திடுதுப்புன்னு எப்படிடா நீ இப்படி மாறின? போது நிறுத்துமா. நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஏதோ உனக்கு மருந்து வச்சுட்டாளுங்கடா. அதான்டா சங்கதி. அது உன்னோட புத்தி. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. இத பாரியா, நீ முதல்ல மூடிக்கிட்டு சும்மா இருயா. டேய் பாஸ்கரா, நாம நம்ம குலதெய்வம் கோவில்ல போய் பூஜை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயேன், அவளுங்க பண்ண வசியம் எல்லாமே போயிடும்டா. என்னம்மா வளர்ற? நீயா நிறுத்துவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு எது பேசிட்டு போற. டேய் பாஸ்கரா, அம்மா நீ அபி வீட்டுல வந்து கத்தினது தப்பு. கண்டிப்பா இது ஏதோ வசிய மருந்து வேலைதான்டா. கிடையவே கிடையாது. அவன் எனக்கு ஒரு உதவி செஞ்சா, அது முக்கியமான உதவி. அதுக்கு நன்றி சொல்ல போனது தப்பா, இல்ல அவன் எனக்காக செலவழிச்ச பணத்தை திருப்பி கொடுக்க போனது தப்பா? இத பாருங்கம்மா, நான் ஒண்ணு நன்றி கேட்டவன் இல்ல. அவ செஞ்ச உதவிக்கு தேங்க்ஸ் சொல்ல போனேன், அவ்வளவுதான். பாஸ்கர், உதவி உதவின்னு ரொம்ப பூரிச்சு போயிடாதீங்க. இத படிங்க. அபி உங்களுக்கு வாழ்நாள் பூரா மறக்க முடியாத உதவியை செஞ்சிருக்காங்க. படிச்சு பாருங்க. இளம் பெண் தொழிலதிபர் பரபரப்பு பேட்டி. வாழ்க்கையில அவங்க அடைஞ்ச முன்னேற்றம், புருஷன்ற ஒரு ராட்சசன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க அனுபவிச்ச கொடுமைகள், அதுல இருந்து அவங்க மீண்ட விதம், ஒரு பொண்ணா இருந்தும் அவங்களோட மாமியாருன்ற பிசாசு அவங்களுக்கு பண்ண சித்திரவதை, எல்லாத்தையும் விலாவரியா பேட்டி கொடுத்திருக்காங்க. Damn it. என்ன என்னவோ சொல்லி கேவலப்படுத்திருக்கா. ரஞ்சினி, என்ன பத்தி வேற என்ன சொல்லிருக்கா? அவ உங்களையும் இவரையும் மனுஷங்கன்னே சொல்லல, ஈவு இருக்க இல்லாத பிறவிங்களாம். அவளை ராத்திரி பகலா டார்ச்சர் பண்ணீங்களாம். இந்த வீடுன்ற ஜெயில விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவ ஜெயிக்க ஆரம்பிச்சாலாம். அவளை நான் சும்மா விட போறதில்ல. பாத்தியாடா பாஸ்கரா, அவளுக்கு என்னமோ பெருசா வக்காலத்து வாங்கினியே. ஏலம் போட்டுட்டாடா இந்த வீட்டு மானத்தை. ஐயோ கடவுளே, இனிமே நான் எப்படி வெளியில தலை காட்டுவேன்? அது இதுல என்ன எழுத்து போட்டு அவமானப்படுத்திட்டா. அவ இந்த அளவுக்கு வந்துட்டாளா? அவ நாக்க இழுத்து வச்சு அறுக்கறனா இல்லையா பாரு. ஐயோ, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. இது அந்த ஈஸ்வரன் சாருக்கு தெரிஞ்சிட்டா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாதீங்க, ஒண்ணுமே புரியல. அவங்க ஹிந்தி இங்கிலீஷ் மேகசின்ஸ் தான் படிப்பாங்க, தமிழ் மேகசின் படிக்க மாட்டாங்க. அப்பா, நல்ல வேலை. டேய், என்னடா யோசிச்சுட்டு நிக்கிற? இவ்ளோ கேவலப்படுத்தவள சும்மா விடுறது? விட மாட்டேமா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். என் கேரக்டரை க்ளோஸ் பண்ணிட்டா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். போ. பாத்தியாயா உன் ஊம குசும்பு மருமக பண்ண வேலைய? நீயும் உன் மருமக. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா, நீ ஒண்ணு கவலைப்படாத. வா வாம்மா. என்ன பவுனு அண்ணே, இப்ப எல்லாம் நிறைய சாப்பிட்றா போல் தெரியுது. இல்லண்ணே, ஒரு இட்லி ஒரு வடை தானே சாப்பிட்றேன். நான் சாப்பாட்டை பத்தி கேட்கலையா, கணக்க பத்தி கேட்டேன். ஆமா, ஏதோ வீடு வாங்கியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு சின்ன வீடு கூட இல்லண்ணே. பத்திரமா இருந்துக்க, வீடு சமாதி ஆயிடும். அண்ணே, அபி மேடம் வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. எப்படி நல்லா இருக்கேன். உட்காருங்க.
ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஒன்றும் வேண்டாம் சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, அப்புறம் உங்க பில்டிங்ல எங்க ஆஃபீஸ் வச்சிருக்கோம். ஸோ அதுக்குண்டான அட்வான்ஸா 10 மாத வாடகை எடுத்துக்கோங்க. ஆட என்னங்க அதெல்லாம்? மேடம், என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? நான் என்ன இந்த இடத்த பணத்துக்காக கொடுத்தேன் உங்களுக்கு? அப்படி இல்லை சார். மேடம், இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்க எனக்கு பணம் தர்றீங்க? நான் ஏதாவது உங்கள்கிட்ட கேட்டேனா? உங்களோட சிரமம் தெரிஞ்சு ஒரு பழக்க வழக்கத்துக்காக இந்த இடத்த உங்களுக்கு கொடுத்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க திடுத்துப்புன்னு ஏங்க எங்க ஆளுங்க வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பணம் கேட்டானுங்களா? டேய், சேச்சே, அதெல்லாம் இல்லை. பின்ன ஏன் மேடம் என்ன ஒரு அந்நிய மாதிரியே பாக்குறீங்க? நான் உங்களை அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். ஒண்ணுக்குள்ள ஒன்னால நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்படி திடீர்னு பணத்தை கொடுத்து இது சரியில்லை மேடம். என் இடத்த வாடகைக்கு விடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்கிட்ட பணமா இல்லை. அப்படி இல்லை சார். ஆஃபீஸ் நடத்துறதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நம்ம எதையும் அதுக்கு உண்டான முறைப்படி தானே செய்யணும். இப்போ நான் என் சொந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் நடத்துறேன்னா அதுக்கான வாடகையை ஒதுக்கி வச்சிருவேன். அப்பதானே லாபத்தை பத்தி என்னால தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி பிராக்டிக்கல் காரணத்தினால தான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க.